ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல். இப்போ இது வெட்டி இந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இந்த தண்ணியில் வந்து உப்பு இருக்குது. இது வந்து வேறு ஒரு இதுக்கு ரெண்டு ஒரே டைம் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், வெள்ளையாக இருக்கும். உப்பு போட்டு பண்ணலன்னா அது பிளாக் ஆகிடும். உப்பு போட்டு தான் வாழைக்காய் எப்பவுமே போடணும். இப்போ ஒரே ஒரு செகண்டில் முடிச்சிடலாம். அங்கே பாருங்கள், ஏதோ அடுப்பு பற்ற வைக்கிறோம். இப்போ வந்து ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிக்கிட்டு பண்ணுறது உங்கள் இஷ்டம். பட்ரு போட்டு பண்ணுறது உங்கள் இஷ்டம். பாருங்கள், ஒரு 2-3 ஸ்பூன் ஆயிலு சூடாகலை. அதையும் போட்டோம். ஒரே ஒரு செகண்ட் வேலை தான், ஈஸியான வேலை. ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகாத்தூள். எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. உங்களுக்குலாம் நீங்கள் ஒரு ஸ்பூனாக நிறுத்திக்கிங்க. சால்ட்டு ஒரு எண்ணெய் ஊற்றணுன்னா இப்போ இதாகணும். கொஞ்சம் மஞ்சாத்தூள், அது போட்டு சாம்பார் பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சாத்தூள். ஏன்னா 2 கலர் கணக்கு எனக்கு வேறு. இப்போ உள்ளதான் இது மேட்ரு. இப்போ என்ன பண்ணுறோம், இது கொஞ்ச நேரம் இப்படி கிளறணும். வேறு எந்த மசாலையும் ஆனியன் டமாட்டா கிமாட்டா ஒன்றும் கிடையாது. இதை கிளறிட்டு இந்த சப்ஜி வந்து ரெடி. மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, சால்ட்டு, தனியாத்தூள் இதில் நான் போடல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் அது போடணுன்னு நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இவ்வளோ தான் சப்ஜி ரெடி ஆச்சு. இப்போ இந்த சப்ஜி வந்து சீக்கிரம் வேவாது. காய் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கிறோம். சீக்கிரம் வேவாது, அடி பிடிக்கும். இந்த ஒரு சின்ன டம்ளரில் 1/2 கிளாஸ் தண்ணி. இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வந்து அந்த தண்ணியில் இது வெந்துடும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், இதெல்லாம் போட்டு ஸ்பீல் வைக்கக்கூடாது. இதில் வந்து உப்பு கொஞ்சம் இப்போ செக் பண்ணலாம். இப்போ போட்டுடலாம். உப்பு நான் செக் பண்ணிக்கிறேன். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம், ஷிஃப்டிங் பண்ணிட்டு போகிறோம் அண்ணாண்ட. ஏன்னா ஒரே கலர் 2 மாங்காய்றாங்க இல்லையா, இந்த மாங்காய் என்னாண்ட, இந்தாண்ட மாங்காய் எடுத்துகிறோம். இப்போ இது வச்சுருக்கிறேன். இது தண்ணியில் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் மோட்டாவை வெட்டிங்க. இது ஃப்ரை சாப்பாடு கொடுத்து கடிச்சிக்கிறது பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். பெரியவங்க ஏசி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் பசங்களுக்குன்னு செய்யும்போது இப்படிலாம் செய்து கொடுங்க. இதை கட் பண்ணியாச்சு. எனக்கு சிம்பிள் தான். கொஞ்சம் மஞ்சாத்தூள், இவ்வளோ இவ்வளோ சால்ட்டு. அதில் தனியாத்தூள் போடல நான். இதில் தனியாத்தூள் போடுறேன். இந்த ஒரு காய்க்கு 1 ஸ்பூன் ஓகே. அப்படியே வந்து சில்லி பவுட்ரு. இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் போட்டோம். கொஞ்சம் ஆயில். எவ்வளோ ஆயில் பாருங்கள், ஒரு 3-4 ஸ்பூன் வச்சுக்கலாம். போட்டோம். வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஐட்டம். அது அங்கே வந்துனுக்குது. ஒன்று இதை முடிச்சுடுவோம். இது ஒன்று சிக்கன் 2 கவாப் கூறுறதுக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஊற்றில் உடனே ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் அந்த மசாலா வாடியில் ஒரு இது சொன்னேன் உங்களுக்கு. எண்ணெய் இதில் பார்த்துல எப்படியே பாருங்கள். இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு ஸ்பூன் கணக்கு எக்ஸ்ட்ரா. இப்போ இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து அந்த கோல்டுக்கு வந்து ஆன்சர் கட்டிடுச்சு. அது என்னான்றதை வந்து நான் இப்போ சொல்லிவிடுவா இல்லை நாளைக்கு சொல்லவா? இப்போ சொல்லணுமா? ஏன் ஒரு நாள் பொறுக்க மாட்டிங்களோ? சரி. அது வந்து தேன்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கிறாரு. உலகம் பூரா தேன் வந்து நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அது நம்ம தயாரிக்கிறதில்ல. ஏற்கனவே ஒரு கதையில் ஒன்று சொன்னேன் நான். ஒரு ராஜா கூப்பிட்டு அந்த தேனீங்களாம் கூப்பிட்டாங்க, நம்மளுக்கு தேன் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு தேனீ சொன்னான், நீ நாட்டுக்கே ராஜா, பூவில் இருக்கிற தேனை உன்னால் கண்டுபிடிச்சி சாப்பிட முடியல. நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறது நீ ஆள் வச்சு திருடின்னு போயிட்டு தேன் சாப்பிட்றீங்க. இப்போ நம்ம மனுஷனுக்கெல்லாம் அது அவமானம். தேன் நம்மளாம் தெரியும் செய்ய முடியாது. ஏதோ சர்க்கரை எடுப்போம், அதை வெல்லம் காய வைப்போம், இதெல்லாம் செய்வோம். அப்போ அது வந்து நம்மளுக்கு இதாகும். அப்படியே இதில் கொஞ்சம் இப்படி எட்டி பாருங்கள், ஸ்லோவில் தான் இது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது பாருங்கள், அது நல்லா வெந்துனுக்குது. கொஞ்சம் இப்போ என்ன பண்ணி தள்ளி விட்டுறேன். ஏன்னா அடி பிடிக்காது நான்ஸ்டிக்கு. அது நான்ஸ்டிக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் கழுவி தான் பார்க்கணும். பாருங்கள், இப்போ வந்து பாதி வந்துட்டு இருக்கோம். இந்த தண்ணி சூடுன்னு கொஞ்ச நேரம் சூட வைப்போம். அப்புறம் ஜெசிந்தா மிஸ்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுது. அவங்க பசங்க உயிர் சிரிக்கிறாங்களா நான் பேசுகிறது கேட்டு. மிஸ்ஸு காலையில் கூப்பிட்டு சொன்னாங்க, ஆமாவா மிஸ் அப்படின்னா. சரி மிஸ், நீங்களாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறேன். இதே மசாலா தான், வேறு ஒன்றும் இதில் இல்லை. எக்ஸ்ட்ரா இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ஒன்றும் போடக்கூடாது. போட்டு உடனே நம்ம சாப்பிடலாம். இப்போ அதனால தான் அதுக்கு விடை கடிச்சிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கோ, அந்த சாருக்கு வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறேன். யார் சொன்னார்ன்றதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் தான் சொன்னார். ஏன்னா உலகம் கூட தெரியட்டும். ஆச்சுங்களா?
பாருங்கள் இதெல்லாம் ரெடி ஆச்சு. அது ஸ்லோவில் இருக்குது. ரெண்டு நிமிஷம் ஆச்சு. 2 இடத்துல வச்சுட்டோம்னா சீக்கிரம் ஆகிடுது. ஏன்னா அது உண்மை வெயில் நாள் கிச்சனில் ரொம்ப நாள் நிற்க முடியாது. நாங்கள் இருக்கிறத வந்து ஃபேன் காற்றுல அது என்னென்னு இருங்க பாருங்க. இப்போ நல்லா எண்ணெயில் ஃப்ரை வாழ்க்கெல்லாம் 2 வேணும்னு வச்சுருதே வெந்து போச்சு. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள் இது வெந்து இருக்கும்போது அது வெந்து போச்சு. தண்ணி கிட்டத்தட்ட சுண்டிடுச்சு. சவுண்ட் விடுது. ஆனால் ஸ்லோவில் தான் இது ஸ்பீடில் வச்சுட்டு போகிறீங்க. இப்போ இதே ரெடி அதே ரெடி. பாருங்கள் தண்ணியெல்லாம் க்ளீனாக ஆயிடுச்சு. அந்த தண்ணியோட தான் அடியில் பிடிக்கிற நிலவுக்கு ஆகுது. பாரு க்ளீனாக வந்துடுச்சு. இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை கூட போடணும் அவசியம் கிடையாது, உங்கள் இஷ்டம். ஆனால் போட்டுக்கிட்டு தான் போட்டுங்க, நல்லா தான் இருக்கும் வாசனை. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்றது நீங்கள் சொல்கிறதாலும் செய்கிறேன், நான் சேர்த்துன்னு சொல்கிறேன்.